நண்பா எல்லாமே எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் மொபைல் கழுத்தில் மாட்டிட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். அதாவது மொபைல் நெக் ஹேங்கிங் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டாண்டுக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Rishwat take the videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and you will never take any responsibility for it. நண்பா பேக்கிங்கை அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. அது வந்துட்டு இப்படி தான் ஃபோல்டு பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வந்துட்டு விரிக்கிற பக்கம் இது வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாக விரிஞ்சிக்கும் அப்படின்றது தான் இதோட இதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம விரித்து பார்ப்போம் எப்படி விரியுதுன்றது. அதாவது ஒரு கம்பி வளைச்சா வளையும் இல்லையா, அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான டைட்டில் வளையுது. ரொம்பவும் ஹார்டாகவும் இல்லை, ஒரு மீடியமான ஃப்ளெக்சிபிலிட்டியில் தான் இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பைக்கில் ஆக்சிலேட்டர் ஒயர் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதே போல் கேபிள் கொஞ்சம் கூடுதலான திக்னஸ் இருக்குது. இப்போ மற்றபடி பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு எல்லாமே போடக்கூடியது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்டான மாதிரி தான் இருந்தது. ஸோ அதை வந்துட்டு நிமித்திக்கலாம். ஏன்னா பேக்கிங்கில் சின்னதாக பண்ணும்போது முன்ன பின்ன வந்துட்டு அவங்க அமுக்கி ஒரே தலை ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டாக்டர் கழுத்தில் மட்டும் இருக்க ஸ்டெத்தஸ்கோப் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வேணுங்கிற பட்சத்தில் அதை நம்ம எதிக்கலாம். மொபைல் ஹேங்கிங்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களே ஒரு லாக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஹேங்கிங் ஹோல்டரை நமக்கு வேணுங்கிற போல் ஃப்ளெக்சிபிலிட்டி 360 ரேஞ்சில் நம்ம வந்துட்டு மொபைலை ரொட்டேட்டும் பண்ணிக்க முடியும். அதே போல் கழுத்தில் மாட்டக்கூடிய அந்த ஒயரை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம வளைச்சிக்கவும் முடியும். ஸோ நமக்கு வளைக்கிற பக்கமெல்லாம் வளையக்கூடியதாக தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா மொபைலில் தாங்கக்கூடிய ஒரு ஹோல்டர். இந்த ஹோல்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாபு கொடுத்துருக்காங்க. அதாவது டைட் பண்ணுற மாதிரி ஒரு நட்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்துட்டு லூஸ் பண்ண டைட் பண்ண எல்லாமே செஞ்சுக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா வெளி வாட்டத்தில், அதாவது நமக்கு டைட் பண்ணக்கூடிய வாட்டத்தில் பார்த்திங்கன்னா உள்ளார ஓட்ட அகலமாகவும், வெளியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மரம் வச்ச மாதிரியும் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் காடி வச்ச மாதிரியும். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் வந்துட்டு லாக் பண்ணுறது பிடிக்கிறதுக்கு வசதியாகும். ஸோ மொபைலை வந்துட்டு ஃபஸ்ட்டு உள்ளார விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு திங்கிங்க. நான் வந்துட்டு ஒரே நேரத்தில் செய்கிறேன். இது வந்துட்டு நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஹோல்டரை வந்துட்டு உள்ளார விட்டுருங்க. அதுக்கப்புறம் லாக் பண்ணிங்க அப்படின்னா சரியாக லாக் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா லாக் ஆகுது. நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் பொசிஷனில் வச்சு திருப்பிட்டு நீங்கள் நட்டை டைட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் சரியாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு இது 360ல் ரொட்டேட் ஆகக்கூடியது. உங்களுக்கு வேணுங்கிற பொசிஷனில் வச்சுட்டு நட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு பொசிஷனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நட்டை லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 360ல் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு எத்தனை முறை வளைச்சாலுமே உடையாதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வந்துட்டு உடைக்கணுன்ட்டு வளைக்க போகிறதில்ல, நமக்கு முன்ன பின்ன நம்ம பொசிஷனுக்கு ஏற்றாப்புல தான் வளைக்க போகிறோம். ஸோ அதனால் டேமேஜ் பெருசாக இருக்காது. ஸோ இதை வந்து நம்ம கழுத்தில் மாற்றி நமக்கு பொசிஷனுக்கு எப்படி இது மேட்ச் ஆகுதா, அதே நேரத்தில் வீடியோ கேப்சர் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்றத எல்லாமே இதோட தொடர்ச்சியில் பார்த்துடலாம். ஸோ இந்த டைப்பில் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது நம்ம பயன்படுத்தும் போது, அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ மொபைல் பாருங்கள், ஹோல்டிங் வந்துட்டு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேமரா வந்துட்டு இப்போ முன்ன பின்ன எதாகுதுன்னா சைடில் வரக்கூடிய கேமராவுக்கு இப்படி பண்ணிக்கலாம். சென்டரில் வரக்கூடிய கேமராவுக்கும் கொஞ்சம் பிரச்சனை தான். பெரும்பாலும் எல்லா மொபைலுமே இப்போ சைடில் தான் கேமரா வருது. சென்டரில் ஒரு சில பிராண்டுக்கு வருது. ஒரு சில பிராண்டில் வரவங்க இதே போல் இது வாங்கும்போது, இதே போல் ஹோல்டிங்க்கு ட்ரைபேடு இந்த மாதிரி வாங்கும்போது மொபைல் ஹேங்கிங் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாண்டை வாங்கும்போது இதே போல் கிரிட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் வாங்கக்கூடிய மாடலில் ஒரு வேளை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ரிட்டர்ன் தான் போட்டோம். ஏன்னா இது வந்துட்டு இப்படி இருக்குன்ற பட்சத்தில் இந்த மொபைல் கேமரா சென்டரில் வருது அப்படின்னா அங்கே வந்துட்டு ஹோல்டிங்க்கு அந்தளவுக்கு மேட்ச் ஆகாது. ஒருவேளை இங்கே தெரியக்கூடிய கேப்லையாவது கேமரா ஹோல்ட் மேட்ச் ஆகுமான்னு தெரில. லென்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்டபிள் பண்ணுறது மூலிமா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு பாருங்கள், இப்படி மொபைல் வந்துட்டு லாக் பண்ணுறதுக்கு முன்ன பின்ன இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது லாக் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு 5 இன்ச்சு 5.5 இன்ச்சுக்கு ஓகே. அதுக்கு மேலே போகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த இது பார்த்திங்கன்னா டைட்டு செம்மையாக இருக்குது. இது ஒரு பிரச்சனை. அதே நேரத்தில் இந்த இது வந்துட்டு கழுத்தில் மாட்டிட்டு நீங்கள் வீடியோ எடுக்கிற மாதிரி வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், அப்படி நம்ம கழுத்தில் மாட்டிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பம்ப் ஆகுது அடிக்கடி பார்த்திங்கன்னா இப்படி நல்லா உதறது. அதாவது நண்பா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைலில் லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்குது. அதாவது கேமரா வீடியோ கேப்சர் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி மோடு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு உதறல் எதுவும் தெரியாது. மோஷன் அலைன்மெண்ட்டை அதுவே கண்ட்ரோல் பண்ணிக்கும். இல்லைன்ற பட்சத்தில் உதறல் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு லைவாக உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். நார்மலாக நடக்கும்போது எப்படி இருக்குது, வேலை செய்யும் போது எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம். ஸோ அந்த வீடியோ பார்க்குற பட்சத்தில் நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க.
ஃப்யூச்சரில் நல்லதாக ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பா.